பிரபல மைல்மார்க் சம்பா ரவை நிறுவனத்தின் உணவுப் பொருட்கள் மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அந்நிறுவனத்தின் உரிமையாளர்கள் கோவை காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையை தலைமையிடமாக கொண்டு மைல்மார்க் என்ற பிராண்ட் பெயரில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக 3 தலைமுறையை கடந்து செயல்பட்டு வரும் இந்த நிறுவனத்தில் பருப்பு வகைகள், சம்பா ரவை, சேமியா உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. இதற்கிடையே இந்நிறுவனத்தின் தயாரிப்புகளில் விவசாயிகள் பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் உள்ளிட்ட வேதிப்பொருட்கள் கலப்படம் செய்யப்படுவதாக சமூக வலைதளங்களில் குற்றம் சாட்டப்பட்டு வந்தது. இதனால் பெரும் அதிர்ச்சிக்குள்ளான மைல்மார்க் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் தங்கள் நிறுவனத்தின் பொருட்கள் மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் தங்களது நிறுவன தயாரிப்புகள் எந்தவித கலப்படமும் இல்லை என்றும் தாங்கள் தினமும் அந்த உணவை தான் சாப்பிட்டு வருகிறோம் என தெரிவித்துள்ளனர். மேலும் உணவு பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது தயாரிப்பில் தரம் குறித்து நன்கு தெரியும் என்று தெரிவித்தனர். 60 வருட பாரம்பரியமிக்க மைல்மார்க் கம்பெனியின் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் பொன்முருகன், பாலசுப்ரமணியம், செந்தில்குமார். இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போலியான ஒரு வைரல் வாட்ஸ்அப்பில் எங்களை பற்றி ஒரு முகம் தெரியாத நபர் வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமாக நம்ம கோவை காவல் கமிஷனர் அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்கறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். இது மக்களுக்குள்ள ஒரு அச்சத்தை உருவாக்குற மாதிரி இந்த ஒரு தவறான ஒரு செய்தியை பரவிட்டு இருக்காங்க. முகம் தெரியாத நபர் அதை மக்கள் நம்பிடக்கூடாது. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம். அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் சொல்லியிருக்கோம். அவரும் உறுதியளிச்சிருக்காரு. அவரும் எங்கள்கிட்ட இதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. விசாரிக்கிறதுக்கு இன்றைக்கி முடிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி வைரல்னா அதாவது ஒரு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்தை வயலில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த மருந்தை தயாரிக்கிற உணவுப் பொருளில் கலப்படம் செய்கிறோன்னு சொல்லி ஆதாரமே இல்லாமல் ஒரு போலியான வதந்தியை பரப்பி மக்கள் மனசில் ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களை நாங்கள் ஆல்ரெடி உணவு பாதுகாப்புத்துறையில் எல்லாமே பரிசோதனை பண்ணி எல்லா பேட்சும் ஒவ்வொரு பேட்சும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பர்டிகுலராக நான் சாப்பிடுவேன். டெய்லி நான் சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டு எல்லாமே வச்சுருக்கேன். நீங்களாவது வீட்டில் எல்லா தாளித்து எல்லாம் இதெல்லாம் செய்வாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. ராவாக எடுத்து சாப்பிட்டு இதை டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் ஆதாரமே இல்லாமல் எங்களோட நிறுவனத்தின் மேலே இவ்வளோ பெரிய ஒரு பொய்யான ஒரு தகவலை இன்றைக்கி இது வைரலாக பரவிட்டுருக்கு. ஒரு நெகட்டிவ் நியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டுருக்கு. மக்கள் நெகட்டிவ் நியூஸ்னால் உடனே இது பண்ணுறாங்க இல்லையா? மக்களை அச்சப்படுத்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.